ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நாம் இந்த ரெண்டுமே ஒரே புட்டா தான். பட் ரெண்டு விதமாக நான் வந்துட்டு இதை போடுவேன், ஸ்டிச் பண்ணுவேன். இந்த புட்டாலாம் வந்துட்டு நம்ம போட்டு பழகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ்லாம் வந்துட்டு புட்டா கொடுக்காம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே மாட்டோம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக புட்டாஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால் இந்த புட்டாஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பீடு, ரவுண்ட் பீடு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். நான் வந்துட்டு ஆஃப் பீடும் யூஸ் பண்ணி இதில் முதல் தடவையாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் சொல்லி தரப்போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஆஃப் பீடு. ஒரு ரவுண்ட் பீடை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்துட்டு ஆஃப் பீடு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு நரம்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். பட் நான் நரம்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் போடுறப்போ எப்படிலாம் போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் நீடில் வந்துட்டு 0.5 mm வந்து எடுத்துக்கோங்க. இப்போ த்ரெட்டை கிளாத்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஒரு 2 mm ரவுண்ட் பீடு வந்து நான் கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பீடு ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இதையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டிச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை சுற்றி நாம் வந்துட்டு சுகர் பீட் கொடுப்போம். அதனால தான் அது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பீட் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை அந்த பீடு மேலே போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் வந்துட்டு அந்த ஆஃப் பீடு கடியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அது கடியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நான் சுகர் பீடு வந்துட்டு சுற்றியும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். லாஸ்ட் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த பீடுக்கு சைடில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச்சில் எண்டு நாட்டையும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஒரு கோடு, அந்த சைடில் ஒரு கோடு, இந்த மாதிரி யூ வடிவத்தில் நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் சைடில் இருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உள் பக்கமாக த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ரைட் சைடு எடுத்துட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறேன், பக்கத்துலேயே ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திருப்பியும் 3 mm ரவுண்ட் பீடு கொடுத்துக்கலாம். அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பக்கம் லைட்டாக திருப்பி நான் கீழ் பக்கமாக திரும்பி இருக்க மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பீடை லைட்டாக திருப்பி கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 3 mm ரவுண்ட் பீடு நான் கொடுத்து முடிக்க போகிறேன். லாஸ்ட் பீடு கொடுத்துட்டு நாம் வந்துட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம இன்னும் கண்டினியூஸாக போடணும் இல்லையா, அதனால். அதாவது லாஸ்ட் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும். நரம்பு பொறுத்த வரைக்கும் காட்டன் த்ரெட்டுனால் நீங்கள் பீடை ஸ்டிச் பண்ண உடனேயுமே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பட் நரம்பில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு லாக் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அது சென்டரில் வந்துட்டு ஒரு 3 mm பீடு சுகர் பீடு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. மேலே பாருங்கள், 3வது பீடு இந்த சைடு இருந்து பார்த்தாலும் 3வது பீடு, அந்த சைடு இருந்து பார்த்தாலும் 3வது பீடு, அதுதான் வந்துட்டு சென்டர் பீடு. அந்த சென்டர் பீடுக்கு மேல் பக்கமாக இடையிலேருந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து நேராக நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா அந்த பீடு தடுக்கும். அதனால் தேர்ட் பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் இடையில் நம்ம அந்த வழியாக கொண்டு வந்து கூட ஸ்டிச் போடலாம். இல்லாட்டி தேர்ட் பீடுக்கும் 4th பீடுக்கும் இடையில் கூட நான் த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அப்படியும் கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்துட்டு தேர்ட் பீடுக்கும் 4th பீடுக்கும் இடையில் நம்ம த்ரெட்டை கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். கொண்டு வந்துட்டு இப்போ அந்த சென்டர் பீடுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா,
எடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு திருப்பியும் ஒரு 3 mm ரவுண்ட் பீடும் நான் வந்துட்டு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 mm ரவுண்ட் பீடு கொடுத்துட்டேன், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு சுகர் பீடு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதோடு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் எண்டு நாட் போட்டு நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போடுறப்போ லாஸ்ட் பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் எண்டு நாட் போடுறோம். சரிங்களா? இப்போது இதே பூட்டாவை நம்ம வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சா? இப்போ இதே பூட்டாவை நம்ம வந்துட்டு வேறு மாதிரி டைப்லேயும் போடலாம். சரியா? இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது. வாங்க அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது அகெயின் த்ரெட்டை கிளாத்துலேருந்து வெளியே எடுத்துக்கிறோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆஃப் பீட் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒட்டி அதுக்கப்புறமா தான் நான் லாக் பண்ணேன். ஓகேவா? லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு இதை சுற்றி சுகர் பீட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ எப்படி போடுறேன்ட்டு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆஃப் பீடு கொடுத்து அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இருக்கிற பீடெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் 2 ஆஃப் பீடு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், மீதி எல்லாமே ரவுண்ட் பீடு தான். அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை சுற்றியும் நம்ம வந்துட்டு சுகர் பீடு நம்ம கொடுத்துக்கிறோம். இது அதில் பண்ண மாதிரி அப்படியே தான். இப்போது சைட்லேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு செயின் ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு பீடு கொடுக்குறேன். இப்போது 3 mm ரவுண்ட் பீடு கொடுத்துக்கலாம். நான் பாருங்கள் கொடுத்துட்டு லைட்டாக பீடை திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கமாக லைட்டாக கீழ்ப்பக்கம் திருப்பி இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னும் ஒரு பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கிறோம். இப்போது இங்கேயும் வந்துட்டு சென்டர் பார்த்து நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு அதாவது 3வது பீடுக்கு பின்னாடி வந்து த்ரெட் எடுத்து திருப்பி 3வது பீடுக்கும் 4வது பீடுக்கும் இடையில நான் வந்து த்ரெட்டு எடுத்துகிட்டு வந்து அதை 3வது பீடுக்கு கீழ்ப்பக்கமாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்துட்டு ஒரு 3 mm ரவுண்ட் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ த்ரெட் என்ன நான் கட் பண்ணல, அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். த்ரெட் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த சுகர் பீடுக்கும் நடுவில் கொடுத்துருக்கோம்லே ஆஃப் பீடுக்கும் இடையில் போய் நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து நம்ம வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு ஆஃப் பீடு நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 mm ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துக்கலாம். 2 mm ரவுண்ட் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அடுத்தடுத்த புட்டாக போட்டுகிட்டே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாமல் பீடை லாக் பண்ணுவோம் இல்லையா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு போகலாம். உங்களுக்கு இதில் 2 டைப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரே புட்டாவை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு போய் இந்த ஒரு புட்டாவுக்கோசரம் இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டிச் வந்துட்டு என்னால் இந்த புட்டாவை வந்துட்டு ஷார்ட்ஸில் சொல்ல முடியல, அதனால தான் லாங் வீடியோவாக சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.